வணக்கம், வாழ்க மகிழ்வுடன், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். இதை நான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா? பல வருடங்களாக, இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து தேர்வர்களுக்கு இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், எஸ்பெஷலி இந்த பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா தான் அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அதனால தான் இப்போ ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதாவது சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் பிரகாரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பேசிக்காகவே நான் இப்போ உங்களை பார்க்கலாம். ரெண்டு விதமான ரிசர்வேஷன் உண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ரிசர்வேஷன். அப்போ எதெல்லாம் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இதெல்லாம் பிசி முஸ்லிம், இது எல்லாமே வெர்டிக்கல் ரிசர்வேஷன். அடுத்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னா, ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னா உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவோம். உள் ஒதுக்கீடு. ஈவன் எஸ்சியில் கூட அது தனியாக பிரிஞ்சு எஸ்சிஏன்னு வந்துச்சு. எஸ்சிஏங்கிறது கூட வெர்டிக்கல் ரிசர்வேஷன் தான். உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுலையுமே இருக்கும் உள் ஒதுக்கீடு. இப்போ ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், எதெல்லாம் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் வரும் அப்படின்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு. விமன் ரிசர்வேஷன், பெண்களுக்கான இடஒதுக்கீடு இந்த 30%. அதுக்கப்புறம் தமிழ் வழி கல்வி, அதாவது பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20%. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மென், இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள் ஒதுக்கீடுல வரும். இந்த உள் ஒதுக்கீடு, இந்த ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதாங்க தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன். ஜென்ரல் கேட்டகரிக்கு 31%. அது ஜென்ரல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே யார் வேணாலும் வரலாம். பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, யார் வேணாலும் வரலாம். அது வந்து ஓப்பன் ஃபார் ஆல். அதனால் அது வந்து ஜென்ரல்ன்றதை விட ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா பிசியில் இந்த 26.5க்கு வந்து பிசி மட்டும்தான். பிசி முஸ்லீம்னா 3.5, எம்பிசினா 20க்கு எம்பிசி மட்டும்தான், எஸ்சி 15க்குள்ள மட்டும்தான், எஸ்சிஏ, எஸ்டி. இதெல்லாம் வெர்டிக்கல் ரிசர்வேஷன். அப்போ மொத்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 69%. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் இருக்குது, 50%க்கு மேலே ரிசர்வேஷன் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை வந்து 76வது சட்டத்திருத்தம் மூலமாக 9வது அட்டவணையில் வந்து 1994 சேர்க்கப்பட்டது. இப்போ ஒரு இதில் தேர்வில் மொத்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200ன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 200. அப்போ இந்த 200 அப்படிங்கும்போது எதை ஃபில்அப் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா, எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓப்பன் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறத மட்டும்தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. அப்போது இந்த 200 போஸ்ட்டில் எதை முடிப்பாங்க அப்படின்னா இந்த 31% தான் முடிப்பாங்க. அப்போது இந்த 31%, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? 31 அப்படின்னா மொத்தம் வந்து இதில் எத்தனை பேர் எடுப்பாங்க அப்படின்னா, அதனால தான் அந்த 0.5 இருக்கிறதுனால தான் 200. அதனால தான் அந்த ரோஸ்டர் சிஸ்டத்துக்குலாம் 200 எடுத்துக்குவாங்க, ஏன்னா நம்ம ரிசர்வேஷன் 0.5 இருக்கிறதுனால. சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 62 பேரை வந்து ஓப்பனில் போயிடுவாங்க. இந்த 62 பேரில் பிசி இருக்கலாம், எஸ்சி இருக்கலாம், எஸ்டி இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். யாரெல்லாம் அதிக மதிப்பெண்கள் எடுத்தாங்களோ அவங்க எல்லாமே இந்த 62க்குள்ளே போயிடுவாங்க. இந்த 62 இருக்குல்ல, இந்த 62க்குள்ள கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் இருக்கணும், கண்டிப்பாக விமன் ரிசர்வேஷன் இருக்கணும். நான் 2 மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்காக. அப்போ இதில் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிஎஸ்டிஎம்ங்கிறது 20%. அப்போ பிஎஸ்டிஎம் 20% அப்படின்னா இந்த 62ல் 20% வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 அப்படின்னு வச்சுருக்கேன். அப்போ 12 பேர். அப்போ அந்த 62ல் 12 பேர் கண்டிப்பாக தமிழ் மீடியம் படித்தவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த 62 பேரில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு,
பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30%. சரிங்களா? ஸோ 30% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வருதில்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12.4. இந்த 12.4ங்கிறதான் அப்படி அப்படியே வரிசையாக சேர்ந்து அந்த 12.4 வந்து 0.4 அப்படியே வச்சுருப்பாங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதில் டெஃபிசிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த 4 சேர்த்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த ரோஸ்டர் சிஸ்டம்ங்கிறது. நோட்டிஃபிகேஷன் அதில் அப்படி அப்படியே சேர்த்துட்டு வருவாங்க. அதனால தான் சில சமயம் நீங்கள் பார்க்கலாம், சில சமயம் சில நோட்டிஃபிகேஷனில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இருக்கவே இருக்காது, அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த பாயிண்ட்ல வர்றது அந்த ரோஸ்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம். அப்போது அந்த 62, இந்த 62ங்கிறது யார் அப்படின்னா டாப்பில் வந்து 62 டாப் மார்க்ஸ். அதில் எல்லா கேட்டகரி கம்யூனிட்டி எல்லாமே இருக்கலாம். அப்போது என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒரு ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனாக என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு எடுக்கிறேன். இந்த 62 பேர்த்தில் எண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும், 19 பேர் பெண்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அங்கே 19 பேர் இருந்தாங்கன்னா பெண்களுக்காக இந்த ஜென்ரல் கேட்டகரியில் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொடுக்க தேவையில்லை. இதில் 19 பேர் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் 16 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு 3 பேரை வெளியே வந்து எடுக்கணும். அப்போ அந்த 3 பேரை வெளியே வந்து எடுக்கும்போது 3 ஆண்கள் இங்கே இருக்கிறாங்கல்ல, கடைசியில் மார்க் எடுத்திருக்க 3 ஆண்களை வெளியே தள்ளிட்டு அதுக்கு பின்னாடி மதிப்பெண் வாங்கினா பெண்கள் எடுத்து உள்ளே சேர்ப்பாங்க. பட் இதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு தெரியும் பெண்கள் எப்போவுமே நல்லா படிக்கக்கூடியவங்க. 62ல் 30% கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்துருவாங்க. ஆனால் டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 19 பேர் இருக்குல்ல, இதை தனியாக தாண்டி வெளியெடுக்கிறாங்க. தமிழ் மீடியம் அப்படிதான். தமிழ் மீடியம் வேணா இல்லாமல் இருக்கலாம், வெளியே வரும். இந்த 62 பேர்த்துல தமிழ் மீடியம் 12 பேர் இருந்தாங்க அப்படின்னா இங்கே பிஎஸ்டிஎம் கொடுக்க தேவையில்லை. இல்லைனா மட்டும்தான் 10 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா வெளியில இருந்து 2 பேரை எடுக்கணும். அப்போ அந்த 2 பேர் எடுக்கும்போது இதில் கடைசி மதிப்பெண் வாங்கினவங்கள வெளியே தள்ளிடுவாங்க. இது நான் ஜென்ரல் கேட்டகரிக்கு சொன்னேன், இதே தான் எல்லாத்துக்கும். சரிங்களா? அது எம்பிசியாக இருந்தாலும் சரி. இப்போ இதெல்லாம் முடிச்ச பின்னாடி வருவாங்கல்ல, இப்போ எம்பிசி 20ங்கிறதுனால ஈஸியாக இருக்கும். 20 அப்படின்னா எம்பிசி எத்தனை பேர் எடுப்பாங்க? அப்போ எம்பிசியில் ஒரு 40 பேர் எடுப்பாங்க. அப்போ 40 பேரை எடுக்கும்போது சரிங்களா, அப்போது ஃபீமேல் 40 பேர்த்தில் வந்து ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 30% 12 பேர் இருக்கணும். அதே மாதிரி தமிழ் மீடியம் வந்து 8 பேர் இருக்கணும். ஸோ இந்த ஃபீமேல் இந்த 12 பேர் இல்லைனா தான் வெளியில இருந்து ஆண்களை புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க வெளியே இருந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறாங்க. அதான் இங்கே பிரச்சனையே. சரிங்களா? ஸோ ஏற்கனவே இதுக்குள்ள இருந்தா ஈவன் இந்த வகையில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு கொடுத்தா கூட நமக்கு இதை கரெக்டாக 40% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு இந்த ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனை இது பண்ணா கூட ஆண்களுக்கு பாய்ஸுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதாவது ஜென்ரல் போக மீதி இருக்கிறது. அது மாதிரி வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் யாராவது ஒருத்தர் ஒரு கேட்டகரியிலக்குள்ளே தான் வருவாங்க. ஒன்று எஸ்சியாக இருப்பாங்க, இல்லைனா எஸ்சிஏயா இருப்பாங்க, எம்பிசி, பிசி அல்லது பிசி முஸ்லீம் அல்லது எஸ்டி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. விமன்கிறது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் உள்ளொதுக்கீடு. விமன் ரிசர்வேஷன் பிசியில் இருக்கும், பிசி முஸ்லீமில் இருக்கும், எம்பிசியில் இருக்கும், எஸ்சியில், ஏன் ஜென்ரல் கேட்டகரியில் கூட பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. இப்போ இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த 1 இயருக்கான இந்த உள்ஒதுக்கீடு. இந்த உள்ஒதுக்கீடுங்கிறது ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் கிடையாது, இது வெர்டிக்கல் தான். அந்த எம்பிசியில் இருக்க ரிசர்வேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ஒதுக்கீடு இது. ஹாரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கு தமிழில் சொல்றதுன்னா கிடைமட்ட ஒதுக்கீடு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால தான் இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக பாருங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டிருக்கிறதுனால அந்த அப்போ அவுட்கம் என்ன வருது அப்படிங்கிறது, சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அவுட்கம் வருது அப்படிங்கிற பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறதுக்காக அதை போடலை. இப்போ நீங்கள் எஃப்எஸ்ஓ நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எஸ்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், அப்புறம் எம்பிசி 1 இயர், எம்பிசி டிஎன்சி அப்படின்னு தனித்தனியாக பிரித்து போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அது இன்னும் கோர்ட்டு வராதனால அதுவும் தெரியாதனால அது இருக்கும். இன்ஃபேக்ட் எஃப்எஸ்ஓ எக்ஸாமினேஷன் என்ன நடத்தல, அதை பற்றின டீட்டெயில்ஸே வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நான் சொல்லவே இல்லை. நன்றி. வேறு ஏதாவது உங்களுடைய டவுட்ஸ், காமெண்ட்ஸ், கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.